Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim bismillahir rahmanir rahim. Walillahi 'alan nasi hijjul baiti man istata'a ilayhi sabila. وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபஅத் தாபஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்திலே அவன் புறத்திலிருந்து கொடுக்கிற மாஃபிரத்தை பாவ மன்னிப்பை நிறைவாக தந்திடுவானாக. லைலத்துல் கத்ரை கிடைக்க செய்திடுவானாக. நாம் செய்திருக்கிற அமல்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பன்மடங்கு கூலிகளை தந்திடுவானாக. நாம் எதையெல்லாம் நாடி இருக்கிறோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தருவானாக. இவ்வாண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக நியத்து செய்திருக்கிறார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்தவனாக, ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகள் தல்பியாவை கொண்டு துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் 3 முறை தல்பியாவை சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயானை துவங்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பேரருளால் காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்ற தலைப்பிலே உங்களோடு ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபத்துல்லாவை சந்திக்க செல்லுகிற ஹாஜிமார்கள் அன்று பிறந்த பாலகர்களாக மாறுகிறார்கள். செல்லுகிற போது எப்படி செல்ல வேண்டும்? மசாயில் ஃபதாயில் இரண்டையும் சேர்த்து பார்த்து கொள்ளலாம். முதல்ல ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் யஹராம், ஆண்களுக்கு யஹராம், அனைத்தையும் ஹராமாக்கி வைத்தல் என்று பொருள். தன்னுடைய ஆடைகள் மேலாடை கீழாடை அனைத்துமே தைக்கப்படாத ஆடையாய் இருக்க வேண்டும். இந்த ஆண்களுக்கு உள்ளாடைகள் கூடாது. குளித்துவிட்டு இந்த ஆடையை அணிந்து 2 ரக்காத்து தொழுது உம்ராவை நியத்து செய்தால் தல்பியா ஸ்டார்ட் ஆகிவிடும். தல்பியா எதுவரை சொல்ல வேண்டும்? இஹ்ராம் கட்டினதிலிருந்து தல்பியா ஸ்டார்ட். எதுவரை? காபத்துல்லாவை பார்க்கிற வரை. உள்ள தல்பியாவே சொல்லிட்டு இருக்கணுமா என்றால் தேவையில்லை.
தூங்கலாம், சாப்பிடலாம், எந்த அமல் வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினால் 3 முறை தல்பியா சொல்லிக்கொள்ள வேண்டும். பிளைட்லேயே 5.5 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறார், தல்பியாவே சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. குர்ஆன் ஓதலாம், தூங்கலாம், சாப்பிடலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் அந்த இடத்திலிருந்து மாறினால் 3 முறை தல்பியா சொல்லிக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இஹ்ராம் என்று தனி ஆடை இல்லை. என்ன ஆடையை அணிந்திருக்கிறார்களோ அதுதான் இஹ்ராம். தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும். முடிகளை, முகத்தை மறைக்கக்கூடாது. ஆண் தலையை மறைக்கக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது. பெண் தலையை, முடியை மறைக்க வேண்டும், முகத்தை மறைக்கக்கூடாது. சில பெண்கள் முகத்தையும் மறைக்க நாடினால் தலையில தொப்பி போட்டு, கேப் போட்டு, அதுக்கு மேல முகத்திலே துணி படாமல் போட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர்கள் சாக்ஸ் பயன்படுத்துகிறார்கள், இன்றைக்கு ஷூவை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மத்தாப்பிலேயே தவாப் செய்கிற இடத்திலேயே செருப்பை போட்டுக்கொண்டு தவாப் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் கூட சாக்ஸ் போடுறது தேவையில்லாமல். குதிங்காலை மறைக்கக்கூடாது, தைத்த ஆடைகளை அணிந்திருக்கக்கூடாது, நறுமணங்களை பயன்படுத்தக்கூடாது. சோப்பை பயன்படுத்துகிறார், பாத்ரூம் போயிட்டு சோப்பை பயன்படுத்துகிறாருன்னா ஆடு கொடுத்தாகணும், தம்மு கொடுத்தாங்க. அதே ஹரமினுடைய எல்லையில் கொடுக்கணும். நான் ஊரில் போய் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கலான் இருக்கிறேன், அதெல்லாம் கூடாது, அங்கேயே கொடுக்கணும். அதனால் இஹ்ராமை அணிந்து கொண்டு கஅபத்துல்லாவிற்கு இங்கிருந்து பெறப்பட்டு மக்காவிலே, ரூமிலே ஆசுவாசமாகி கொண்டு அல்லாஹுவினுடைய பேரருளால் புனித காபாவை காண செல்லுகிற போது எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? புனித காபத்துல்லாவை பார்க்க செல்லுகிற போது பணிந்தவர்களாய், குனிந்தவர்களாய், இன்ன பைத்தக அலீம் வ வஜ்ஹக கரீம் வ அன்த யா அல்லாஹ் ஹலீமுன் கரீமுன் அலீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ரப்பே, இங்கே காலடி வைக்க தகுதி இல்லாத பாவி வந்திருக்கிறேன், உன் விருந்தாளியாய் நான் வந்திருக்கிறேன், என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வாயாக. நமக்கு அரபி தெரியலன்னா தமிழில் துவா செஞ்சுக்கலாம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் வருகிற போது ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி கடிவாளத்தை பிடித்து கொண்டே வருகிறார்கள். மக்கள் கேட்டாங்களாம், ஏங்க மேலே ஏறி வர வேண்டியது தானே? ஓடிப்போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது தலை நிமிர்ந்து வருவாள். ஓடிப்போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது எப்படி வருவார்? பணிந்து குனிந்து வருவார். பாவம் செய்த அடிமைகள் நாம் காபத்துல்லாவை காண செல்லுகிற போது பணிந்து குனிந்து 2 சொட்டு கண்ணீர். அல்லாஹு அக்பர். ரப்பு எல்லா பாவங்களையும் அழித்து அன்று பிறந்த பாலகனாக மாற்றுவான். இப்ப 79ஆம் நம்பர் கேட்டு 1ஆம் நம்பர் கேட்டு தான் திறந்துருக்கு. எது நமக்கு வசதியோ அந்த கேட்டின் வழியாக காபத்துல்லா முழுமையாக தெரிகிற அமைப்பிலே நின்று கொண்டு முழுமையாக காபாவை பார்த்து கண் சிமிட்டும் நேரத்தில் கேட்கிற துவா கபூல். அல்லாஹு அக்பர். கண்ணை சிமிட்டாமல் கேட்கிற எல்லா துவாவும் கபூல். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? அங்க நம்முடைய இமாம்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஹோல்சேலா கேட்டுருங்க. இனி எதையெல்லாம் நான் கேட்கிறேனோ ஹலாலான ஹாஜாத் அத்தனையும் கொடுத்து விடு. ஹலாலான ஹாஜத்தா இருக்கணும். அங்க போய் காபத்துல்லா போய் நான் நபி ஆகணும்னு கேட்டா அல்லாஹ் கொடுப்பானே? ஹலாலான ஹாஜாத்துக்கள் எதையெல்லாம் இனி கேட்கிறேனோ அதையெல்லாம் கொடுத்து விடு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா முதல்ல போய் காபாவை பார்த்தவுடன் என்ன கேட்டார்கள் தெரியுமா? இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விடு. அல்லாஹு அக்பர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? காபாவில இருக்கிற காலம் எல்லாம் காபாவின் கண்ணியத்தை பாதுகாப்பவனாக ஆக்கி கொடு. இங்க பாவங்க செஞ்சிடக்கூடாது. காபாவின் கண்ணியம் காப்பவராக என்னை ஆக்கிவிடு. நாம 3யுமே சேர்த்து கேட்டலாமே. அல்லாஹ் ஹலாலான ஹாஜாத்துக்களை நிறைவேற்றி கூடிய பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடு, காபாவின் கண்ணியத்தை பாதுகாப்பவராக ஆக்கு. காபத்துல்லாவை பார்த்த உடன் கேட்கிற துவா கபூல். நம்ம இஹ்ராமில இருக்கிறோம்,
காபத்துல்லாவை பார்த்து விட்டோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இல்திபா. எஹ்ராமினுடைய ஆடை இருந்தால் இல்திபா செஞ்சே காட்டிடலாம். எஹ்ராமுடைய ஆடை ஏதாவது ஒன்று, ஒரு துணி எப்படியா இருந்தாலும் இருக்கத்தான் போகுது. அன்பிற்குரியவர்களே, பேசிக்கிட்டே இருப்போம், அந்த வந்த ஒன்று இல்திபா பண்ணிக்கலாம். கீழாடை மேலாடை. இந்த மேலாடையை வலதுபுறம் வலது தோல்புஜம் தெரிகிற அமைப்பில் ஆக்கி கொண்டால் அதற்கு பேர் இல்திபா. வலதுபுறம் தெரிய வேண்டும். முதல் 3 சுற்றிலே ரமல் இருக்க வேண்டும். ரமல் லேசா, ஓட்டப்பந்தயத்தில் ஒன்று மாதிரி இல்லை, லேசா இந்த ரமல். எஹ்ராமை கொட்டி கொண்டு காபத்துல்லாவை பார்த்து துஆ செய்து விட்டு இல்திபா செய்து கொண்டு ரமல் ஹஜ்ஜினுடைய அந்த உம்ராவினுடைய தவாஃபை ஆரம்பிப்போம். உம்ராவினுடைய தவாஃப் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிப்போம். அல்லாஹு அக்பர். ஹஜருல் அஸ்வதிலிருந்து 7 சுற்றுக்கள். ஹஜருல் அஸ்வதிலிருந்து 7 சுற்றுக்களை நாம் சுற்றி வருவோம். ஒவ்வொரு சுற்றும் ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 7 சுற்றுக்கள் சுத்தி முடிச்சுட்டா 2 ரக்காத் ஹஜ்ஜினுடைய தவாஃபினுடைய தொழுகை 2 ரக்காத். ஹனஃபி மதுஹபில் அந்த தவாஃபினுடைய தொழுகை 2 ரக்காத் வாஜிப். பாக்கி இருக்கிற 3 மதுஹபிலையும் அது சுன்னா. அதனால நம்ம எப்படி நியத் செஞ்சிடணும்? தவாஃபு 7 சுத்து சுத்திட்டு தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகிறேன். தொழுது முடிச்சுட்டு ஜம்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும். முதல்ல 7 சுத்து சுத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுகணும். இடையில கேட்பேன், சொல்லணும். இது பயிற்சி முகாம் தான். அதற்கு பிறகு ஜம்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும். வயிறு முடைக்க குடிக்க சொல்லி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அங்கதான் நம்மால கிளப்பி விடுவான். வயிறு முடைக்க குடிக்கலான்னு அப்படி குடிக்க போகும்போது நிறைய குடிக்காத, 1க்கு வரும்னு. அப்போ 1க்கு வரும்னு நினைச்சுக்கிட்டே குடிச்சா என்னதான் வரும்? அப்போ பாத்ரூம் தான் போகணும். அதனால ரசூல் வயிறு முடைக்க குடிக்க சொல்லி இருக்கிறார்கள். குடிக்கிறேன். குடித்து விட்டு சஃபா மர்வாவிலே சஇ செய்ய வேண்டும். சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே முடிக்க வேண்டும். இந்த மைலைனுல் அஹ்லரைன் பச்சை விளக்கு பகுதியிலே மட்டும் லேசா ஓடணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி அல்ல, லேசா ஓடிக்கொள்ள வேண்டும். சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே முடிக்க வேண்டும். முடித்ததற்கு பிறகு மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் அல்லது முடிவெட்டி கொள்ள வேண்டும். உம்ரா முடிச்சிடும். பெண்களாக இருப்பவர்கள் வீட்டிலே சென்று லேசா சுண்டு விரலில் சுருட்டி வெட்டி கொள்ள வேண்டும். உம்ரா முடிந்துவிடும். அப்புறம் நார்மல் ஆடைக்கு வந்துடலாம். அன்பிற்குரியவர்களே, இல்திபா என்று சொன்னால் நம்ம நார்மலா ஆடை எப்படி தான் போட்டிருப்போம் இல்லையா? நார்மலா இதுதான் எப்பயுமே போடுற ஆடை. ஆனால் இல்திபா என்றால் காபத்துல்லாவை பார்த்தவுடன் இந்த பகுதியை கீழே இறக்கி வலது தோல்புஜம் தெரிகிற அமைப்பிலே போட்டுக்கொள்ளுதல். இதான் இல்திபா. 7 சுற்றுக்களிலும். ரமல் என்றால் லேசா லேசா குதிச்சு. இதற்கு பெயர் ரமல். அப்ப காபத்துல்லாவை பார்த்து துஆ செய்வோம். காபத்துல்லாவை பார்த்து துஆ செய்வோம். 7 சுற்றுக்களை ஹஜருல் அஸ்வதிலிருந்து சுற்றுவோம். மக்காமே இப்ராஹிமிலே 2 ரக்காத் தொழுவோம். ஜம்சமை குடிப்போம். சஃபா மர்வாவிலே சஇ செய்வோம். முடி வெட்டுவோம். உம்ரா முடிந்துவிடும். ஹஜ் வரை காத்திருப்போம். அது வரைக்கும் நிறைய உம்ரா செய்யலாம். ஆயிஷா பள்ளியில் போய் உம்ரா செய்யலாம். நிறைய தவாப் செய்யலாம். ஜாரானால இருந்து உம்ரா செய்யலாம். தாயிஃப்ல இருந்து உம்ரா செய்யலாம். எங்கிருந்து வேண்டாலும் செய்யலாம். உம்ரா என்றால் இதுதான். நாம் இங்கிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் பெரும்பாலும் ஹஜ்ஜே தமத்தோ. முதல்ல உம்ரா, அதுக்கு பிறகு கொஞ்சம் கால இடைவெளி, அதற்கு பிறகு ஹஜ் இல்லையா? அதனால நான் வேற எதையும் கொண்டு வரல. கிரான் இஃப்ராத் எதையுமே இங்கே சொல்லலை. நாம சொல்றது எல்லாம் என்னதான்? ஹஜ்ஜே தமத்தோ. அல்லாஹு அக்பர். இதற்கு பிறகு
ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பையும் அறிந்து கொண்டு அங்கே சென்று அமல் செய்ய வேண்டும். முதல்ல காபா, இன்ன அவ்வளவு வைத்து ஒளியலின்னாசில் அல்லதி பி பக்கத்த முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இடம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது காபா. ஒன்றுக்கு 1,00,000. இங்கே ஒரு ரக்காத் தொழுது எவ்வளவுதான்? 27 மடங்கு. அங்க 1,00,000. ஒன்றுக்கு 1,00,000. ஒரு சுபஹானல்லாஹ் 1,00,000, ஒரு குர்ஆன் 1,00,000, எல்லாம் 1,00,000. அதே மாதிரி ஒரு பொய் சொன்னா 1,00,000. இதையும் பார்க்கணும். ஒருத்தனை ஏமாத்துனா 1,00,000 இல்லையா? ஏட்டிக்கு முடி பேசினா 1,00,000 தீமை. நன்மை எப்படியோ அதை போல தீமையும் உண்டு. அதனால நிறைய நன்மைகள், நிறைய ஜனாசா தொழுகை நடக்கும். அதில் கலந்துக்கிட்டாக்கா ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்தா 1,00,000. ஒரு ஜனாசா தொழுகைக்கே ஒரு உகது மலையின் அளவுக்கு நன்மை என்றால் 1,00,000 உகது மலை நன்மை. இங்க கொடுக்குற காசுக்கு அவர் அள்ளிட்டு வருவார் நன்மைகளை. அல்லாஹு அக்பர். காபத்துல்லா லட்சக்கணக்கிலே நன்மையை கொடுக்கிற இடம். அது மட்டுமல்ல, காபா பரக்கத் எப்படியோ அதை போல ரஹ்மத் இறங்குகிற பவர் ஹவுஸ். ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துக்கள் அங்கே இறங்குகிறது. நமக்கு ரஹ்மத்துனா என்னன்னு தெரிஞ்சா தானே இல்லையா? 120 ரஹ்மத்துக்கள். தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60, காபாவிலே தொழுபவர்களுக்கு 40, பார்ப்பவர்களுக்கு 19. மிச்சம் எவ்வளோ இருக்கு? ஒரே ஒரு ரஹ்மத்து தான் முழு உலகத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இமாமின் வழியாக தொழக்கூடியவர்களுக்கு செல்லுகிறது. இவர்கள் யாரை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் பாஸ் ஆகிறது. இதனால் உலகம் சுபிச்சமாய் இருக்கிறது. ஒரு ரஹ்மத்திலே உலகம் சுபிச்சமாய் இருக்கிறது என்றால் 119 ரஹ்மத்துக்களையும் அனுபவிக்க இருக்கிற இடம் அந்த காபா. அதை பார்க்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர். கபத்துல்லா முஸ்தஷ்ஃபா, அது ஒரு சிறந்த மருத்துவமனை. கேட்கிற எல்லாம் கிடைக்கும். காபாவை ஒட்டி இருக்கிற இடம் இருக்க இல்லையா, அதான் மத்தாஃப். உலகத்திலேயே தவாப் செய்கிற இடம் ஒன்றுதான். வேற எந்த பள்ளிவாசலையா தவாப் செய்ய முடியுமா? உப்படிப்பாளைய பள்ளிவாசல 7 தடவை சுற்றி வந்தாக்கா இல்லையா காபத்துல்லா சுத்தின மாதிரி சொல்லிட முடியுமா? உலகத்தில் எதற்கும் அந்த அனுமதி இல்லை. காபாவை சுற்றி வருவது 7 முறை. அந்த இடத்துக்கு பேர் மத்தாஃப். கேட்பது எல்லாம் கிடைக்கும். மத்தாஃப்ல என்ன கேட்கிறோமோ அத்தனையும் கிடைக்கும். ஒரு ஆள் தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பார்த்தா நல்லா இருக்குமே, மன்னரை பார்த்தா நல்லா இருக்குமேன்னு சுத்திட்டு தவாப் செஞ்சாராம். கடைசியில் அப்படி தவாப் செஞ்சுட்டு வந்து பார்த்தா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் நினைச்சுக்கிட்டே வந்தாராம், நம்மளை யாராவது முறைச்சு பார்த்தா அந்தால கொலை செஞ்சிடணுமேன்னு முறைச்சு பார்த்துட்டு வந்தான். இவர் தான் நம்ம கேட்டோம் அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி முறைச்சு பார்த்தோன்னு கூப்பிட்டு போய் ஷஹீதாக்கி விட்டான். அன்புக்குரியவர்களே, இப்ப கேட்பதெல்லாம் கிடைக்கிற இடம் எந்த இடம்? நாம ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லும் போது பள்ளப்பட்டிக்காரன்னு நான் நினைக்கிறேன், ஒரு சின்ன குழந்தைய தூக்கி இதுல தோல்ல வச்சுக்கிட்டு வர்றாரு. ஒரு 2.5 வயசு. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மத்தாப்புல. அந்த புள்ள அவங்க அத்தாட்ட சாக்லேட் கேட்குது. அல்லாட்ட கேளுமான்ட்டாரு. எல்லாம் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த புள்ள எல்லாம் சாக்லேட் கொடுக்குது. எல்லாம் சாக்லேட் கொடு. ஒரு 5-6 சுத்து முடிஞ்சிருக்கும். அல்லாஹ் அக்பர். ஒரு ஈரானிய பெண்மணி பவுச்சு நிறைய சாக்லேட் கொடுத்தது. இந்த பிள்ளை எத்தனை சாக்லேட்டுன்னு அல்லாட்ட சொல்லியிருக்குமோ அத்தனை சாக்லேட் கிடைச்சிருக்கும் போல தெரியுது. அப்ப சாக்லேட் கேட்டால் அதுவும் கிடைக்கும். மத்தாப்புக்கும் சாக்லேட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடைக்கும். ஆனால் கேட்டது கிடைக்கிற இடம், அந்த இடத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர். ஹஜருல் அஸ்வத், உலகத்திலேயே ஹஜருல் அஸ்வதை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. தவாபை ஆரம்பிக்கிறோமே ஹஜருல் அஸ்வதிலிருந்து. இந்த கல் யாக்கூத்து மின் யாக்கூத்தில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருந்து வந்த கல். சொர்க்கத்தின் பொருளை ஒருவர் பார்க்க ஆசைப்பட வேண்டாமா? சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? அதுல இருக்க கற்கள் பாவத்தை உறிஞ்சுகிற கல். கல்லுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு.
மார்பில்ல நடக்க வேணாம் அப்படிங்கிறான், ஏன் கால்வலி வந்துடுதுங்கிறான், இதை மொசேக்க போடுங்கிறான், அதை செய்ய இதை செய்ய. கல்லுக்கு ஆற்றல் இருக்கிறது. இந்த ஜம்சம் இந்த கல் இருக்கிறதே ஹஜருல் அஸ்வத், இதனுடைய ஆற்றல் எல்லா பாவத்தையும் இழுக்கும். சஹாபாக்கள் இதுக்கு என்ன விலைன்னு கேட்டாங்க. இந்த ஹஜருல் அஸ்வதுக்கு விலை எவ்வளவுன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதனுடைய விலை அத்துன்யா வமா ஃபீஹா, அத்துன்யா வமா ஃபீஹா, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் விலை போடுங்கள். ஒரு பக்கம் ஹஜருல் அஸ்வதை வையுங்கள், இதை விட அதனுடைய விலை கூட இல்லையா? அப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பொருள்கள், கோயம்புத்தூர்ல இருக்கிற வீடு, லேண்டு எல்லாத்துக்கும் விலை போட்டால் மொத்தம் எவ்வளோ வரும்? அதை கணக்கு போட முடியுமா? ஒன்றை போட்டு விட்டு சைபர் ஆர்டிஸ்ட் தள்ள வேண்டியதுதான். உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஹஜருல் அஸ்வதிற்கு முன்னால் ஒன்றுமில்லை, அர்ப்பணம். அப்படின்னா ஹஜருல் அஸ்வதை பார்க்க வேண்டும், தொட வேண்டும், முத்தமிட வேண்டும் என்ற ஆசை வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமீனுல்லாஹி ஃபில் அர்த், பூமியிலே அல்லாஹ்வின் வலக்கரம் எது தெரியுமா? முசாபா பண்ணணும் நாரமா இல்லையா? அல்லாஹ்வின் வலக்கரம் ஹஜருல் அஸ்வத். அதனால் அதை தொட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் கரத்தில் முசாஃபஹா செய்ததற்கு சமம். மா மஸ்ஸஹு துஆஹா இல்லா ஷுஃபிஅ, எதை நாடி நாம் கேட்கிறோமோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இன்னலகு லிசானன் வ ஷஃபத்தை, அதற்கு ஒரு நாவும் 2 உதடும் இருக்கும். நாளை மறுமையில் அது சாட்சி சொல்லும். அதனாலதான் ஹஜருல் அஸ்வத் பக்கத்தில் போகும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு கையை தூக்குறோம். வகுப்புல வாத்தியார் கேட்கும் போது பேர் சொல்லும் போது உள்ளே நையாங்கிறமா இல்லையா? அதே மாதிரி ஹஜருல் அஸ்வத்ல ஏன் கையை தூக்கணும்? நாளை அது சாட்சி சொல்லும், வந்ததற்கான அடையாளம் ஹஜருல் அஸ்வத். அன்புக்குரியவர்களே, ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிற பாக்கியத்தை செல்லுகிற ஹாஜிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. சென்று கொண்டிருக்கிற உம்மார்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அதுக்கு அடுத்து ஹஜருல் அஸ்வத் பக்கத்திலேயே முல்தசிமுல் பாபுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த போலீஸ்கார் நிற்பார். அதுக்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் நடுவில் இருக்கிற இடம் முல்தசிமுல் பாப். கொரோனா வரைக்கும் பெண்கள் அங்கே போக முடியாது. கொரோனாவுக்கு பிறகு பெண்களும் அங்கு செல்லலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த முல்தசிம்ல எப்படி துவா கேட்கணும் தெரியுமா? 100க்கு 105% துவா கபூலாகிற இடம் காபத்துல்லாவுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி முல்தசிமுல் பாப். அங்க நெஞ்ச கொண்டு போய் காபாவோடு ஒட்டணும், வலது கன்னத்தை காபாவோடு வைக்கணும், ரப்பிடத்தில் கேட்கணும். கேட்டா எல்லாம் கிடைக்கும். பெருமானார் அங்கிருந்து கொண்டுதான் கேட்டார்கள், எனக்கு ரப்பே உமரை கொடு அல்லது அபூஜகிலை கொடுன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாவே வருத்தப்பட்டாங்க, உமரையும் அபூஜகிலையும் கொடுன்னு கேட்டிருந்தா அல்லாஹ் கொடுத்துருப்பான். அல்லதுன்னு போட்டதுனால தான் அல்லாஹ் ஒன்றை கொடுத்துட்டான். அதனால அங்கே போய் துவா கேட்கும்போது அல்லாஹ் உனக்கு இஷ்டம் இருந்தால் கொடு, இல்லாட்டி விடு, இப்படிலாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் பேசாமல் விட்டுருவான். அதனால் எனக்கு கொடுக்க தீர வேண்டும் என்று கேட்கிற அற்புதமான இடம் முல்தசிமுல் பாப். உலகத்தில் இருக்கிற இறைநேசர்கள் எல்லாம் சங்கமிக்கிற இடம் முல்தசிமுல் பாப். இறைநேசர்கள் எல்லாம் ஒன்று சேருகிற இடம் முல்தசிமுல் பாப். அதுக்கு பக்கத்திலே காபத்துல்லாவுடைய வாசல். காபத்துல்லாவுடைய வாசலை கையில் பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்கிற எல்லாம் கிடைக்கும். ஆனால் அங்கே கேட்கும்போது மட்டும் அழுகக்கூடாது. காபத்துல்லாவுடைய வாசலை பிடிச்சி கேட்கும்போது அல்லாஹ் மிரட்டி கேட்கணும். ஏன்னா அங்கே வாசல்லே தொங்கியாச்சு, ரப்பின் காலை பிடிச்சாச்சு, நீ அழுக வேண்டியதில்லை. அல்லாஹ்ட்ட காபத்துல்லாவுடைய வாசலை பிடிச்சிட்டு எப்படி கேட்கணுமா? ரப்பே, வாழ்நாளில் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவனுக்கு, ஒரு தடவை கூட 80 வயசுல அல்லாஹ் என்று சொல்லாதவனுக்கு கண்ணியம் மரியாதை அத்தனையும் கொடுத்திருக்கிறாய். குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய், எல்லாம் கொடுத்திருக்கிறாய். காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களை மறந்தா போவாய்? அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோன்னா அல்லாஹ் மலக்குகளை கூட்டுவானா? அனாதையார், என் அடியான் என்னை ரோஷப்படுத்தி விட்டான், நான் கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுகிறேன், அவன் கேட்பதையெல்லாம் கொடுத்து விடுங்கள், என் ஹசானாவில் இருந்து கடுகளவு கூட குறையாது. என் ஹசானாவில் இருந்து கடுகளவு கூட குறையாது. அவ காபத்துல்லாவினுடைய வாசலை பிடிச்சு கேட்கும் போது ரப்ப மிரட்டி கேட்கணும். அதுக்கு நேரா கொஞ்சம் கிராஸா
மகாமே இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஏறி கட்டிய அந்த கல் இருக்கிறது. அந்த கல்லை பார்த்தாக்கா பெருசாக யானைக்கால் மாதிரி இருக்கும். நம்ம கால் மாதிரி தான். ஆனால் நம்மால் நோண்டி 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 அது பெருசாக்கிடுச்சு. அதுவும் சொர்க்கத்திலிருந்து வந்த கல் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு லிஃப்ட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர நினைத்தால் அந்த கல் மேலே போகும், இறங்க நினைத்தால் கீழே கொண்டு வந்து விடும். ஆற்றல் நிறைந்த கல். அந்த இடத்துல தொழுதுட்டு அல்லாட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? அல்ல, என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கி முடிச்சு. என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கி. அது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம்? இறைவனுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன். அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்பாங்க. 90 வயசுல பெத்த பிள்ளை யாரு சரின்னு கிளம்பிடுவாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்ஹம்துலில்லாஹ். நம்மால் அல்லாஹ்வுக்கு ஐடியா கொடுப்பான் இல்லையா? கனவுல பிள்ளை யாருன்னு ஒரு ஆள் கனவு கண்டான்னா வேற யாரையும் அதுக்கு சொல்றாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலான்டுவான். உடனே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. பாரான் பள்ளத்தாக்கில் எதுவுமே இல்லாத இடத்துல, ஒரு நாதியும் இல்லாத இடத்துல நம்ம முன்னாடியை கொண்டு போய் விட்டா, அம்மா அல்லாஹ் சொல்லிட்டா இங்கே இருந்துக்கன்னு சொன்னால் ஒன்னே இருக்க சொல்லியிருப்பான், என்னையே சொல்லியிருக்க மாட்டான். கிளம்பிடு அந்த அம்மா இல்லையா? இப்ராஹிம் அதை திரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது. அவன் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கவன். பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர். தம்பி, உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன், என்ன செய்யட்டும் பாப்பா? நான் கீழே படுத்துக் கொள்கிறேன், தவம் கிடந்து பெற்ற பிள்ளை, என் முகத்தை பார்த்தால் உங்களுக்கு இரக்கம் வந்துவிடும், அதனால முகத்துல துணியை போட்டு என்னை அறுத்துருங்க வாப்பா. பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. இதற்குத்தானே இவ்வளவும் நாம் வாழ்கிறோம். குடும்ப தலைவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், நிறைய இடங்கள்ல தலைவிக்கு கட்டுப்பட்ட கணவனாத்தான் இருக்கிறான், கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி காணாமல் போனார்கள். பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. இது எல்லாம் சேர்ந்ததுதான் மக்காமே இப்ராஹிமின் துவா. அல்லாஹ் அக்பர். நிறைய அங்கே துவா செய்யணும். முடிச்சுட்டா ஜம்சம் பக்கத்தில் தான் இருக்கு. இப்போ பார்க்க முடியல, 2002 வரைக்கும் பார்க்க முடிச்சு. ஒரு 8க்கு 8 கிணறு ஜம்சம். ஜம்சம் கிணறு பெரிய கிணறு ஒன்றுமல்ல, 8க்கு 8. எட்டி பார்த்தால் தண்ணீர் 10 அடி இருக்கிறது தெரிகிறது. அல்லாஹ் அக்பர். 250 HP மோட்டார் போட்டு தண்ணீர் இழுக்கிறார்கள். 2 மோட்ரு, 12 மணி நேரம் இது ஓடுது, 12 மணி நேரம் அது ஓடுது. நம்ம வீட்டில் இருக்கிற ஹெச்பிலாம் எவ்வளவு? ஆஃப், அரை, 1, 2, தோட்டத்தில் பார்த்தோன்னு சொன்னால் 4, 3, 6. 250 HP மோட்டார் 24 மணி நேரமும் ஓடுகிறது. அந்த 10 அடி தண்ணீர் அப்படியே இருக்கிறது. உலக அதிசயம், மிராக்கிள், உலக அதிசயம். இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஜம்சமுக்கும் கடலுக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா? ஏன்னா தண்ணி குறையறதே இல்லையே. அப்படி இருந்தால் உப்பின் சக்தி அல்லவா அதிகமாக இருக்க வேண்டும், அதுவும் இல்லையே. உலகத்திலேயே அதிசயமான தண்ணி பூமியில் இருக்கிற தண்ணீரிலேயே சிறந்த தண்ணி சிறுவாணி தண்ணீரா? ஜம்சம். எதற்காக குடிக்கப்படுமோ அது நடக்கும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த ஜம்சமை குடிக்க வேணாமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸ், மிரண்டு போன ஹதீஸ், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அன்பளிப்புகளை மறுத்தாலும் கோபப்படுவதில்லை. ஒருத்தர் அன்பளிப்பு செய்கிறார், பேனா கொடுக்குறாரு, இல்லை வேணாங்க, அல்லாஹ் கோபப்படுவதில்லை. ஒருத்தர் ஒரு லேண்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு, இல்லை வேணாங்க, அல்லாஹ் கோபப்படுறதில்லை. ஜம்சமை கொடுத்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவரை வறுமையில் ஆழ்த்தாமல் கஷ்டப்படுத்தாமல் அல்லாஹ் மௌத்தாக்குவதில்லை. காரணம் அல்லாஹுவின் அன்பளிப்பு. ரப்பின் அன்பளிப்பை மறுக்கிற தகுதி உலகத்தில் யாருக்கும் இல்லை. நம்ம அப்பதான் ஜம்சம் குடிச்சிருப்போம். அந்த நேரத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாரு ஜம்சமை, இந்த ஹதீஸ் நினைவுக்கு வந்துவிடும். ஹதீஸ் நினைவு, ஜம்சம் ஏன் மறுக்கணும்? மறுத்தார், அதையும் வாங்கி குடிச்சுக்க வேண்டியது. அல்லாஹு அக்பர். எவ்வளோ பவர்ஃபுல்!
மாவியார் ரலியல்லாஹு தஆலா, ஒரு யூதன் வருகிறார், தட்டு நிறைய தங்கம். அந்த தட்டு நிறைய தங்கத்தை கொடுத்து விட்டு அதற்கு பகரமாக தட்டு நிறைய எனக்கு ஜம்சம் கொடுங்கள் என்று கேட்கிறார். ஜம்சமினுடைய மதிப்பு தங்கமா ஜம்சமா என்றால், தங்கத்தை விட மதிப்பு உள்ள ஜம்சம். பெருமானாரின் இதயம் அதில் வைத்துத்தான் பாதுகாக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஹவுலுல் கௌசரின் நீர் சிறந்ததா ஜம்சம் சிறந்ததா என்றால் ஜம்சம் தான் சிறந்தது. தாஹா ரசூலின் இதயம் அதில் தான் பாதுகாக்கப்பட்டது. 63 அமிலங்களின் கலவை என்று இன்றைக்கு விஞ்ஞானம் பேசுகிறது. என்ன தேனுன்னு நினைச்சு கொடுத்தா தேனின் ஆற்றல், மருந்துன்னு நினைச்சு கொடுத்தா மருந்தின் ஆற்றல், தண்ணீர் என்றால் தண்ணீரின் ஆற்றல். அத்தனை நோய்களுக்கும் சிஃபா. உலகத்தில் ஜம்சமை விட வேறு என்ன இருக்க முடியும்? அதனால போற ஆட்கள் எல்லாம் 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறணும். போயிட்டு வர்ற வரைக்கும் எதைத்தான் குடிக்கணும்? 35 நாள் 40 நாள் ஜம்சம் மட்டும். காரணம் இன்னைக்கு 5 லிட்டர் தான் இல்லையா? போற ஹாஜிகள் எல்லாருமே கடத்தல்காரர்களாக மாறிடுவாங்க, அது வேற விஷயம். 5 லிட்டர், அந்த 5 லிட்டரை கொண்டு வந்து அல்லாஹு அக்பர் பெரிய அண்டாவில் 1 லிட்டர் ஊற்றி அதையாவது ஜெம்பு ஜெம்பா கொடுக்கலாம்ல, அவுன்ஸில் தான் கொடுக்கறது. ஏன்னா ஒரிஜினலாக கொடுக்குற மாதிரி இல்லையா? அதனால் அப்படி அண்டாவில் ஊற்றுனீங்கன்னாக்கா அள்ளி அள்ளி கொடுங்க. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் ஜம்சமின் ஆற்றல். அப்படி தாண்டி வந்தீங்கன்னா ஹத்தீம், கஅபத்துல்லாஹ்வினுடைய ஓவல் வடிவத்தில் இருக்கிற ஹத்தீம், அதில் தான் மீசாபுர் ரஹ்மத் இருக்கிறார். மீசாபுர் ரஹ்மத் மழை பெஞ்சுன்னா தண்ணீர் வந்து விடுகிற இடம். அல்லாஹு அக்பர். கஅபத்துல்லாஹ்வினுடைய திரையை பிடித்து அழுகிற இடம். எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதுக்கு மழை வருகிற நேரத்தில், அங்கே தண்ணீர் விழுகிற நேரத்தில் கேட்டுவிட்டால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ஆனந்தம் அடைகிற இடம். பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா, காபா என்பது ஓவல் வடிவத்தில் உள்ளதுதான் ஆயிஷா, காபா என்பது ஓவல் வடிவத்தில் இருக்கும் ஆயிஷா. ஹலாலான காசை கொண்டு கட்டப்பட்டதால் சதுரமாக கட்டப்பட்டது. இதுவும் உம்மத்திற்கு லாபம்தான். இதுவும் ஏன் தெரியுமா? காபாவிலே என் உம்மத்து தொழ நாடினால் இதில் தொழட்டும். காபாவுக்குள்ள ஃபர்லு தொழுகை கிடையாது, காபத்துல்லாவுக்குள்ள வாஜிபு கிடையாது. அதனால ஹத்தீமுக்குள்ளேயும் ஃபர்லு தொழ முடியாது, ஹத்தீமுக்குள்ளேயும் வாஜிபு தொழ முடியாது. சுன்னத்துக்களையும் நஃபில்களையும் தொழலாம். அற்புதமான இடம். அதுல இருந்து அப்படி வந்தோன்னு சொன்னா ருக்குனை யமானி, ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னாடி இருக்கிற மூலை. ஒரு ஹதீஸில் 70,000 மலக்கு என்றும் இருக்கிறது, 70 என்றும் இருக்கிறது. நாம் துவா செய்தால் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்கிறார்கள். எவ்வளவு பேர்? 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். அதனால சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம ஓரமாக போய் உட்காந்துக்கிறணும். கணவன் மனைவியாக சென்றால், நண்பர்களாக சென்றால் 3-4 பேர் உட்கார்ந்து ஒருத்தர் துவா செய்ய வேண்டும், மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். அதற்கு மலக்குகளும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள். 4 பேர்கள் இமாம் ஜுஹரி சொல்கிறார்கள், 4 பேர்கள் துவா செய்ததையும் நான் கேட்டேன், அது நடந்ததையும் பார்த்தேன். கஅபத்துல்லாவிலே மதீனாவிலே பிறந்த முதல் குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அவருடைய சகோதரர் வலீத் இப்னு ஜுபைர், அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்துல்லாஹ் இப்னு உமர், 4 பேர் உட்கார்றாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ், மக்காவுக்கு கவர்னராக ஆக்காமல் நான் என்னை மௌத்தாக்காதே. எல்லாம் ஆமீன் சொன்னாங்க. மக்காவில் அவர் கவர்னராக இருந்ததை நான் கண்டேன் என்கிறார்கள் ஜுஹரி. அவருடைய தம்பி உஷாரான ஆள் வலீத் இப்னு ஜுபைர், முழு அரபுலகத்திற்கும் அமீராக ஆக்காமல் என்னை மௌத்தாக்காதே. உசைன் ரலியல்லாஹுவினுடைய மகள் சக்கீனாவை மணக்காமல், அங்க வச்சு அடிச்சிருக்கிறார், சக்கீனாவை மணக்காமல் மௌத்தாக்காத. 2ம் நடந்ததை கண்கூடாக கண்டேன். அப்துல் மலிக் இப்னு மர்வான் துவா செஞ்சானா, என்னை யாரும் நேர்கொண்டு பார்க்கக்கூடாது, என்னை பார்த்தாலே பயம் வந்து விட வேண்டும், இந்த நிலையை ஏற்படுத்தாமல் மௌத்தாக்காது. எல்லாம் துவா செஞ்சாங்க. அப்துல் மலிக் இப்னு மர்வானை நேர்கொண்டு யாரும் பார்க்க முடியாது, பயம் வந்துவிடும். இதையும் கண்டேன். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா துவா செஞ்சாங்களாம், என்னை சொர்க்கவாசியாக்காமல் மௌத்தாக்காதே. ஜுஹரி சொல்றாங்க, 3ஐயும் பார்த்துட்டேன், சொர்க்கவாசியா இல்லையான்னு மௌத்தாயா பார்க்க முடியும்? இது மட்டும் நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டேன். ஒரு நாள் கனவிலே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தோன்றினார்கள். கனவிலே தோன்றி சொன்னார்கள்,
ஜுஹரி 3 பேருக்கும் கொடுத்த அல்லாஹ் என்ன கஞ்சனா? 3 பேருக்கும் கொடுத்த அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி இருக்கிறான். நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன். இப்ப கேட்டதெல்லாம் கிடைக்கிற இடம் ருக்னே யமானி. அதே மாதிரி சஃபா மர்வாவிலே ரொம்ப லாங்கான இடம், 40 நிமிஷம் 45 நிமிஷம் 50 நிமிஷம். அதுல பெற்றோர்களுக்காக துவா செய்து விட்டால் இவருக்கு இந்த உலகத்திலும் உயர்வு, மறு உலகத்திலும் உயர்வு. அங்க போய் நம்ம வாப்பா அம்மாவும் 5000 ஆண்டுகளை கடந்தும் சட்டம் மாறவில்லை. ஒரு நபி வந்துட்டு இன்னொரு நபி வந்தா எல்லா சட்டமும் மாறிடும். ஆனா அந்த அம்மா ஓடினது, ஹாஜரா ஓடியது, அதை போல ஓட வேண்டும். சட்டம் மாறல. காரணம், பிள்ளையை வளர்க்கிற போது எல்லா தாயும் இப்படித்தான் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு பிள்ளை வளரணும்னு சொன்னா ஈஸியா வந்துருமா ஒரு பிள்ளை? அந்த தாய் எவ்வளவு பாடுபடுகிறார் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். வயிற்றுக்குள்ளேயே வச்சு சுமந்து பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து இல்லையா, 1000 கஷ்டங்கள். அப்ப குழந்தை வளர்க்கறதுக்கு ஒவ்வொரு தாயும் இப்படி கஷ்டப்படுகிறாள். அந்த தாயையும் தகப்பனையும், அதனாலதான் ஒருத்தன் அழகா சொல்றான், தாய் வயிற்றில் சுமக்கிறாள், தகப்பன் தலையில் சுமக்கிறாள் இல்லையா? அப்ப இந்த 2 பேர்களையும் மனதில் வைத்து யார் துவா செய்கிறார்களோ இந்த உலகத்திலும் அல்லாஹ் உயர்வை கொடுத்து விடுகிறான், மறு உலகத்திலும் ரப்பு உயர்வை கொடுத்து விடுகிறான். அற்புதமான இடங்கள் எல்லாத்துலயும் துவா செஞ்சுட்டு அடுத்து இதெல்லாம் எதிர்பார்த்து எல்லாம் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம், மகத்துவத்தை புரிந்து கொள்ளுகிற இடம் எல்லாம் முடிச்சுட்டு ஹஜ்ஜினுடைய நேரம் வரும். இன்றைக்கு 11:15 முடியும் இல்லையா? அதனால 11 ஆச்சு அஜர்த்து அப்படின்லாம் நீங்க எதிர்பார்க்க வேணாம். ஆமா, நாகராஜார்கிட்ட கேட்டாக்கா சுபு வரைக்கும் கூட பேசுங்க, இங்கே சகர் ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய நேரம் பிறை 7. இந்த பிறை 7 பிறந்து விட்டால் மீண்டும் நாம் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுவோம். ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் எங்கிருந்து கட்டுறது? காபத்துல்லாஹ்ல இருந்து கட்டலாம், உங்கள் அறையில் இருந்தே கட்டலாம். 2 ரக்காத் தொழுதுட்டு இஹ்ராம் கட்டி 2 ரக்காத் தொழுதுட்டு, இந்த சட்டம் தான், தைக்கப்படாத ஆடை இருக்க வேண்டும் இல்லையா, சோப்பை பயன்படுத்தக்கூடாது, நறுமணங்களை பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் இஹ்ராம கட்டிட்டு 7 இரவே நம்மை கொண்டு போய் மினாவிலே விடுவார்கள். அதான் பிறை 8 முழுக்க மினாவில் இருப்போம். அல்லாஹு அக்பர். உலகத்திலே மினாவை விட சிறந்த பகுதி உலகத்தில் இல்லை. அல் மினா கல் ஹம். பெருமானார் சொன்னாங்க, மினா என்பது தாயின் கருவறையை போல. தாயின் கருவறை 2 கிலோ ஆகும்போது என்ன செய்யும்? லேசா விரிஞ்சு அப்படி விரிஞ்சு கொடுக்கும். 4 கிலோ ஆகும்போது என்ன கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும், விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதை போலதான் பெருமானார் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது 90,000 பேர், இன்னைக்கு 50 லட்சம். அதே மீனா தான் இருக்கிறது. அதே மீனா 90-50 லட்சம் உலகமே முஸ்லிமாகி 700 கோடி பேர்களும் மீனாவுக்கு சென்றால் இந்த மீனா விரிந்து கொடுக்கும். எலாஸ்டிக் பூமி, அதிசய பூமி, கேட்டதெல்லாம் கிடைக்கிற பூமி, காக்கைகள் இல்லாத பூமி. நம்ம கறி அறுத்து இங்க ஒரே ஒரு இல்லை ஆட்டையோ எதையோ ஒன்று அறுத்துட்டோன்னு சொன்னா எவ்வளவு ஈயே, கொஞ்ச நேரத்தில் எங்கிருந்தா வருதோ தெரியல. இந்த மாம்பழத்துக்கும் இந்த அறுக்கப்பட்ட கறிக்கு இருக்கிற ஈக்கள், அங்க எத்தனை லட்சம் குர்பானிகள். ஆனா ஈ தொட அனுமதி இல்லை, காக்கைகள் கொத்த அனுமதி இல்லை. அந்த இடத்திலே நாம் அறுக்கிற குர்பானியின் கறியை எதுவும் பயன்படுத்த அனுமதி இல்லை. அப்படின்னா அந்த இடத்தினுடைய அந்த கணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், போக வேண்டும் என்று இளவல்கள் துடிக்க வேண்டும். அந்த இடத்துல போய் தங்கினா அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. நிறைய அமல்கள், அந்த ஒரு நாள் முழுக்க அமல், அதோடு சேர்த்து துவா. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னைக்கே சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மினாவில் சஜிதாவில் விழுந்து அழுது உயிர் போகிற அளவுக்கு அழுது கேட்டார்கள். என்ன வேண்டும் என்று கேட்க பெருமானார் உம்மத்துக்குத்தான் கேட்டார்கள், தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ மனைவி மக்களுக்காகவோ எதுவும் கேட்க. அப்பே என் உம்மத்திற்கு சொர்க்கம் வேண்டும்,
அத்தனை பேத்துக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம் அந்த மீனா. அந்த மீனாவில் பிறகு 8 ஃபுல்லாக இருந்துட்டு 8 இரவு அரபாவுக்கு அழைத்து செல்வார்கள். அங்கே போய் கொஞ்சம் குளிக்க முடிஞ்சா குளிச்சுட்டு, புத்தாடை இருந்துச்சுன்னு சொன்னால், புத்தாடைன்னா எஹராம், புது எஹராம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அணிஞ்சிட்டு, ஜவாலில் இருந்து சூரியன் அடிசாய்ந்தது லொஹர் நேரத்திலிருந்து மகரிபு வரைக்கும் இருக்கிற நேரம் உலகத்திலே இம்பார்ட்டன்ட். அதான் அல் ஹஜ் அல் அரஃபா, அல் ஹஜ் அல் அரஃபா. அந்த அரஃபா மைதானத்திலே காண்டகும் ஜராதுன் முன்தசிர், பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளைப் போல எல்லோரும் வெள்ளாடையோடு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற காட்சி கண்கொள்ளா காட்சி. உலகமே ஒன்று சேர்ந்து போய் ஒரு பணக்காரன்ட்ட நீ தான் சொன்னக்கா என்னவா, எவ்வளோ பெரிய கஞ்சனா இருந்தாலும் இறங்கிடுவான், எவ்வளோ பெரிய கஞ்சனா இருந்தாலும். ஆனால் அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வந்து தன் அடியார்களை பார்த்து ஆனந்தம் அடைந்து எதை கேட்டாலும் கொடுத்து விடுங்கள். அரப்பாவில் பெற்றோர்களை நிந்திப்பவர்களை தவிர, இப்போ பெற்றோர்கள் எவ்வளோ முக்கியங்கிறதை இங்கே உணரணும். அரப்பாவில் எல்லா பாவங்களும், பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் எல்லாம், ஆனால் எது மட்டும் மன்னிக்கப்படாது? அல்லாஹு அக்பர். முஸ்தலிஃபாவில் அதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால நம்ம வந்த ஆளுகள்லாம் முஸ்தலிஃபாவில் மன்னிக்கட்டுக்கெல்லாம் நினச்சிடக்கூடாது இல்லையா? தௌபா செஞ்சு திருந்தினா. பண்புக்குரியவர்களே, அந்த அரபா மைதானத்திலே நிறைய அமல்களை செய்து உட்கார்ந்துட்டு கேட்கறத விட நின்றுகிட்டு கேட்கறது சிறப்பு. நின்றுகிட்டு கேட்கறத விட கொஞ்சம் உயர்வான இடத்துல ஏறி நின்று கேட்கறது சிறப்பு. அரபாவிலே கேட்பதெல்லாம் கிடைக்கும். அதை முடிச்சுட்டு முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். இரவு இருக்கிற பயணத்திலேயே ரொம்ப கஷ்டமான பயணம். எங்கே போவோம் எப்படி போவோம்னு தெரியாமல் எத்தனை தடவை ஹஜ் செஞ்சாலும், 100 தடவை ஹஜ் செஞ்சாலும் அங்கே போனால் ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும். எங்கே கொண்டு போய் விடுவானோ, எப்படி போவோமோ, என்ன செய்வோமோ. கூடயே வருவார், எல்லாம் எனக்கு தெரியும் பாரு, 10 நிமிஷத்தில் காணாமல் போயிடுவார், திரும்பி வர 2 நாள் ஆகும். அதனால அங்கே அல்லாவை தவிர உதவி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. ரப்ப தவிர உலகத்தில் யாரும் உதவி செய்ய முடியாத இடம். அந்த முஸ்தலிஃபாவில் போய் தொழுதுட்டு மகரிபி இஷாவை ஜம்மு செஞ்சு தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ஒரு பாவம் கூட, எப்படி துணியில பளிச்சுன்னு எந்த கரையும் இல்லாமல் இருக்கிறதோ இதை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் நீக்கி பரிசுத்தமாக்குகிற கட்டாந்தரை பெரிய கோடீஸ்வரன் போய் படுக்கிறது எங்கதான்? கட்டாந்தரையில தான். ஒரு ஆஜியார் நம்ம கூட வந்தார். அப்போ கேட்டார், ரஜத்து கீழே படுக்க சொல்கிறீங்க, யாரும் தப்பான்னு நினச்சிக்க மாட்டாங்களே, எல்லாரும் கீழே தான் படுத்தாங்க. நீங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உறக்கத்தை கொடுப்பான். அந்த நிம்மதிக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. பிறகு 9 இரவு முஸ்தலிஃபாவில் தங்கிட்டு 10 மினாவுக்கு வருவோம். மினாவில் வந்து கொஞ்சம் ரூமில் ஆசுவாசம் ஆகிட்டு அதற்கு பிறகு கல்லறிக்க செல்ல வேண்டும். எத்தனை கல் எடுத்துகிட்டு போகணும்? பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல். நடு சைத்தான் சின்ன சைத்தானுக்கெல்லாம் இல்லை. பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல்லை எறிந்து விட்டு தவாஃபே ஜியாரா, அது ஃபர்ல். அந்த தவாஃப் ஃபர்லான தவாஃப். தவாஃபு ஜியாராவுக்கு மக்காவுக்கு செல்ல வேண்டும். பிறை 10லையும் செய்யலாம், 11லையும் செய்யலாம், 12லையும் செய்யலாம். தவாஃபு ஜியாராவுக்கு சென்று காபத்துல்லாவை தவாப் செய்துவிட்டு சை, நார்மல் ஆடையில் சை செய்வது என்பது தவாஃபு ஜியாராவுக்கு மட்டும் சொந்தமானது. உலகத்தில் வேறு எதுக்கும் சொந்தமில்லை. உம்ரால எல்லாம் நார்மல் ட்ரெஸ்ஸில் போய் சை செய்ய முடியாது. ஆனால் இங்கே நார்மல் ட்ரெஸ்ஸில் சை செய்துவிட்டு மீண்டும் மினாவுக்கு வந்து விடுவோம். காபத்துல்லாவுக்கு போயிட்டு மினாவுக்கு வந்துடுவோம். பிறை 11 அதுக்கு இடையில குர்பானி இருக்கிறது. பிற 10 ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? நம்ம கல்லெறிய வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், மொட்டையடிக்க வேண்டும். மொட்டையடித்து விட்டு தவாஃபு ஜியாராவுக்கு செல்ல வேண்டும். 4வதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹஜ்ஜுக்கு போனாங்களாம். இமாம் அபூ ஹனீஃபா ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் மொட்டையடிக்கலான்னு போயிருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மொட்டையடிக்கலான்னு போய் உட்கார்ந்த உடனே கூலி எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த ஹஜ்ஜான் சொன்னாரா, மொட்டை அடிக்கிறாரு சொன்னாரா, நஊது பில்லாஹ், இது இபாதத். இங்கே மொட்டை அடிக்கிறது எது? இபாதத்துக்கு கூலி பேசிட்டு இருக்கீங்க.
அபூ ஹனீஃபா எழுதி வச்சிருக்கிறது தெரியலையான்னு கேட்டாராம். போயிருக்கிறதே அபூ ஹனீஃபா தான். சரி அப்படின்னு ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே கிபிலாவை பார்த்து உட்காரக்கூடாது, நீ மாட்டுக்கு வேறு திசையில் உட்காந்துருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய தாடி வச்சிருக்கீங்க, அபூ ஹனீஃபா எழுதுறதை படிக்கல. அபூ ஹனீஃபா ரமத்துல உட்காந்து யோசிக்கிறாங்க, நம்ம ஒன்லி எழுத மட்டும்தான் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்தது உட்காந்து மொட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது சும்மா உட்காந்துருக்குறாங்க. நவுதுபில்லா, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் தஸ்பீஹ் சொல்லலாம்ல, ஏன் சும்மா உட்காந்துருக்கிறீங்க? அபூ ஹனீஃபா எழுதுறதை படிக்கல. அதுக்கு அடுத்தது சரின்னு சொல்லி போட்டு இறங்கி போகலான்ட்டு இறங்கி போகும்போது, என்ன இறங்கி காசை கொடுத்துட்டு சும்மா போறீங்க, 2 ரக்காத்து தொழுதுட்டு போக வேணாம், அபூ ஹனீஃபா எழுதிருக்கிறது தெரியல. இப்போ போறப்ப சொன்னாங்களா, அந்த அபூ ஹனீஃபாவே நான் தான். எந்த அபூ ஹனீஃபா எழுதினாரோ அந்த அபூ ஹனீஃபாவே ஹஜ்ஜிலே மாட்டிக்கொள்ளுவார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஹஜ்ஜி என்று வருகிற போது ஒரு வகை பதட்டம் திடுக்கம் இருக்கத்தான். அப்ப முதல் நாள் என்ன செஞ்சாகணும்? 4 அமல்கள். முதல்ல கல்லெறிய வேண்டும், அதற்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும், 3ஆவதாக மொட்டையடிக்க வேண்டும், தவாஃப் ஜியாரா. 4 முடிஞ்சிடும். 2வது நாள் பிறை 11 3 சைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும். முதல் சைத்தானுக்கு 7, 2வது சைத்தானுக்கு 7. ஒவ்வொரு இதுல எல்லாம் துவா ஓதுவோம். ஃபர்ஸ்ட் சைத்தான், 2வது சைத்தான். பெரிய சைத்தானுக்கு துவா கிடையாது, கல்லெறிஞ்சிட்டு வந்துட வேண்டிய. பிறை 12 அன்று ஜவாலுக்கு பிறகு லொகருக்கு பிறகு 3 சைத்தானுக்கும் கல்லெறிந்து விட்டு, சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டா முடிச்சு. மகரிபுக்குள்ளே நம்முடைய இடத்திற்கு வந்து விட்டால் ஹஜ்ஜு நிறைவடைந்து விடும். அல்லாஹு அக்பர். ஒரு அற்புதமான இடம் காபா. கேட்கிறது எல்லாம் கிடைக்கும் அந்த இடத்துல. அங்கே செல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட அத்துணை பேர்களுக்கும் நசீபாக்க வேண்டும். இதுக்கு அடுத்து நம்ம மதீனாவிற்கு செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது. பெரிய ஆளை பார்க்க போகும்போது, கலெக்டர் பார்க்க போகும்போது கை வீசிட்டா போவோம். அவர் தகுதிக்கு ஏற்றவாறு கொண்டு செல்வோமா இல்லையா? அப்போ ரசூலின் தகுதிக்கு ஏற்றவாறு எதை கொண்டு செல்வது? பெருமானாரின் மீது ஸலவாத். ஒரு தடவை அமானத்தில் ஒரு பெண்மணி கீழக்கரையிலேருந்து வந்தாங்க. அதை நான் அடிக்கடி நினைவு கொள்வேன். ஹஸ்ரத் ஆலிம்சான்னு தான் சொல்லுவாங்க அவங்க. ஆலிம்சா 72 லட்சம் ஸலவாத் ஓதி வந்திருக்கிறேன். 72 லட்சம் ஸலவாத், இது ரசூலுல்லாவுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஹஜ்ஜை நியத்து செய்து விட்டால் இப்பொழுது இருந்தே ஸலவாத் ஸ்டார்ட் ஆக வேண்டும். அதே மாதிரி நல்ல அத்தர், அங்கே போய் ஓசி அத்தர் வாங்கிட்டு இருக்க கூடாது. ராஜி அங்கே போய் ஓசி வாங்கிட்டு இருங்க. யாராவது தடவி விட்டுட்டு இருப்பாங்க, கையை காட்டி தடவிக்கிட்டு ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ல போகிறோம். நம்ம 100 பேருக்கு தடவிட்டு போலாம்ல. பாபு சலாம் வழியாக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவிலே அடங்கி இருக்கிறார்கள். 3 அறை இருக்கிறது. முதல்ல இல்லை, கடைசியில இல்லை, நடுவில் ரசூலுல்லாஹ் அவர்கள் நெஞ்சுக்கு நேராக அபூபக்கர் ரலியல்லாஹ், அவர்களின் நெஞ்சுக்கு நேராக உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ போய் சலாம், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அங்கே சலாம் சொல்லிட்டு, ரசூலே உங்கள் ஷஃபாத்தை நான் எதிர்பார்க்கிறேன். 51 வயசுல 51வது வயசுல கௌசுல் ஆலம் வலிமார்களின் தலைவர் போகும்போது சொன்னாங்களா, ரசூலே என் பாவம் மரத்தின் இலையை விட அதிகம், என் பாவம் கடலின் மணலை விட அதிகம், என் பாவம் மழையின் துளியை விட அதிகம். நீங்கள் ஷஃபாத்து செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளின்னு நான் யாரு? கௌசுல் ஆலம். நாம் போகிறோம் சொல்லணுமா இல்லையா? சொல்லிட்டு கடைசியில் நிறைய பேர் சலாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. ரசூலே அவர்களுடைய சலாத்தை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். ஒப்படைச்சிட்டு சொல்லணும், நான் இங்கு 8 நாள் 4 நாள் எத்தனை நாள் தங்க போகிறனோ நான் இங்கு தங்க இருக்கிறேன். உங்களிடத்தில் இந்த சலாத்திற்கு பதிலை எதிர்பார்க்கிறேன். சலாம் சொன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? பதிலை எதிர்பார்க்கிறேன் சொல்லுங்கள். நிச்சயமாக சத்தியமாக ரசூலுல்லாஹ் கனவிலே தோன்றி பதில் சொல்லே தீர்வார்கள். பெருமானாரை கனவிலே கண்டு கட்டி தழுவி ஆனந்தம் அடைகிற வாக்கியம் மதீனாவிலே கிடைத்து விட்டால் அதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு ஸலாம், உமர் ரலியல்லாஹு ஸலாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ரவுலா. இப்பெல்லாம் நிறைய ஆப் வந்துருச்சு, நுசக்கு அது இதுன்னு போட்டு நிம்மதியாக ஒரு 1/4 மணி நேரம் தொழுதாலும் நிம்மதியாக தொழுதலாம். உள்ளே சென்றால் நிறைய தூண்கள், ரசூலுடைய மெஹராப். இப்போ அங்கே தான் தொழுகை நடக்குது. மெஹராபுன் நபி இருக்கிறது.
ஒரு 8 தூண்கள் மேலே எல்லாம் ரவுண்ட் எழுத்துல எழுதப்பட்டிருக்கோம். உஸ்துவானத்தி அபுல் பாபா, உஸ்துவானத்தி ஹன்னானா, உஸ்துவானத்தி ஆயிஷா, உஸ்துவானத்தி உஃபூத், உஸ்துவானத்தி ஹரீர், உஸ்துவானத்தி சரீர் இல்லையா, உஸ்துவானத்தி ஹர்ஸ், உஸ்துவானத்தி ஜிப்ராயில். இந்த தூண்லாம் இருக்கு. அதுக்கு மேலே எல்லாம் ரவுண்டு எழுத்து இருக்கும். எங்கெல்லாம் ரவுண்டு எழுத்து மேலே இருக்கும் அந்த தூணில், அதெல்லாம் முக்கியமான தூண். அந்த தூண்களை எல்லாம் அடையாளமிட்டு தொழ வேண்டும். நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் வீட்டுக்கும் மெம்பருக்கும் இடையில் இருக்கிற இடம் இருக்கிறது அல்லவா, இது ரௌலா, நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள். ஃபர்தஉ, தொழுக நேரம் இல்லையா, திக்ர் செஞ்சுக்கங்க, ஓதுங்க, என்ன வேணாலும் செய்யலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது சொர்க்கத்தின் ஒரு பகுதின்னாங்க. இது சொர்க்கத்தின் ஒரு பகுதின்னு சொன்னாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இதுக்குள்ள நுழைந்தவர்கள், சொர்க்கத்துக்குள்ள போனவன் நரகத்துக்கு போவானா? இதற்குள்ளே நுழைந்தவர்கள், ரவுலாவிலே நுழைந்தவர்களுக்கு நரகம் இல்லை. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய வாக்கியம். இப்பொழுது நம்ம காசை கட்டிட்டு சொர்க்கவாசியாக மாறப்போகிறோம். அல்லாஹ் அக்பர். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலேயே சகாபாக்கள்லாம் ஆசைப்பட்டாங்க, ரசூலே நாங்கள் மக்காலேருந்து வந்துட்டோம், மதீனாக்கு வந்துட்டோம், மக்காவில் நினைச்ச நேரமெல்லாம் உம்ரா செய்வோம், நினைச்ச நேரமெல்லாம் இங்கே உம்ரா செய்ய வாய்ப்பு இல்லையே. பெருமானார் சொன்னாங்க, உங்கள் இடத்துல ஒளி செஞ்சுட்டு குபா மஸ்ஜிதில் போய் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதா உம்ரா செஞ்ச நன்மை. 7 நாள் தங்குறோம், 7 நாள். ஆனால் ஒரே ஒரு ஷர்த்து, இருக்கிற இடத்துல ஒளி செய்யணும். ஒளி செஞ்சுட்டு போனால் எவ்வளோ நன்மை? ஒரு உம்ரா செஞ்ச நன்மை. அல்லாஹு அக்பர். எல்லாம் மதீனாவில் கிடைக்கிறது. பக்கத்திலேயே மஸ்ஜிதே கிப்லத்தைன் இருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவை ஷஹீதாக்கிய இடம் இருக்கிறது. உஹது களம், உஹது களம். அந்த களத்தை காணுகிற பாக்கியம் அங்கு மட்டும்தான் கிடைக்கும். 4 பேர் அங்கே அடங்கி இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹு தஆலா, சய்யிது ஷுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் போய் ஒரு 11 தடவை குல்ஹுவல்லா, ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா 11 தடவை குல்ஹுவல்லா, ஒரு குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் ஓதி துஆ செஞ்சிடணும். அவங்களுக்கெல்லாம் அல்லாஹு அக்பர், புலகாங்கிதம் அடைகிறார்கள். அதுக்கப்புறம் சபஅ மசாஜித்னு ஒன்று இருக்கு. சபஅ மசாஜித் 7 பள்ளிவாசல் உள்ள தபூக்கு நடந்த இடம், அதாவது கந்தக் நடந்த இடம். அகல் தோண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் தன்னுடைய 3000 நபித்தோழர்களை பாதுகாத்த அந்த இடம் இதில் காட்டுவாங்க. விண்டோ ஷாப்பிங் மாதிரி விண்டோவில் காட்டி இங்கே தான் சபா மசாஜிதுன்னு காட்டப்படும். இதையெல்லாம் பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து விடைபெறுவோமே. ரசூலே, திரும்ப 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 உங்களின் விருந்தாளியாய் என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். ரசூலின் விருந்தாளியாய் மதீனாவிற்கு செல்வதை விட சிறப்பு உலகத்தில் என்ன இருக்க முடியும்? அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காதலர்கள் அங்கே சங்கமிக்கிறார்கள். அங்கே போய் துஆ செய்யணும். ரசூலின் காதலர்களை ரப்பே எனக்கு தோழர்களாக ஆக்கி கொடு, அன்சாரிகளை நண்பர்களாக ஆக்கி கொடு. அல்லாஹ்ட்ட கேட்டால் அது கிடைக்கும். ஜன்னத்துல் பக்கீயை நிறைவாக ஜியாரத்து செய்துவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அங்குதான் அடங்கி இருக்கிறார்கள். அதே போல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா, மைமூனா ரலியல்லாஹுவை தவிர பாக்கி இருக்கிற ரசூலின் மனைவிமார்கள் எல்லாம் அங்குதான் அடங்கி இருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அங்குதான் அடங்கி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஜன்னத்துல் பக்கீயிலே இருந்து அழுத அழுகை அல்லாஹ் சொல்லிட்டான், ஜன்னத்துல் பக்கீயிலே இருக்கிற கபர்வாசிகளுக்கு என்ன கிடையாது? நரகின் வேதனை இல்லை. எத்தனை நம்முடைய முன்னோர்கள் போய் அங்கே அடங்கி இருக்கிறாங்க. எனக்கும் நீண்ட காலம் வாழ்ந்து ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்கும் தௌஃபீக்கை கொடுன்னு கேட்டுட்டு நிறைவாக சலாமத்தாக திரும்புகிற நற்பேரை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நல்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம ஆப்ஸாவும் முறையிட்டு இருக்கிறாங்க, என்ன உப்பிலிபாளையத்துக்கு வந்தோம், என்ன ஒரு உம்ரா கூட செய்யலையே, என்ன ஒரு உம்ரா கூட செய்யலையே என்று முறையிட்டு இருக்கிறார்கள். இதை நான் கண்ணியத்துவான நிர்வாகத்திடத்திலே சொல்லிக்கொண்டு, அப்படி ஆப்ஸா போகிறதா இருந்தால் என் தரப்பிலிருந்து ஒரு 25,000 நான் கொடுக்கிறேன் என்றும் நான் உங்களிடத்தில் உத்தரவாதத்தை சொல்லிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மேராபிலே நின்றிருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நசீபாக்கும்.